ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல். நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த ஷாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் 50ல் வந்து எக்ஸலேட்டர் மவுண்டு வந்து அடிக்கடி தேஞ்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னர் வந்து வெளியே வந்துடுது. அந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறையா வண்டியில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு வந்து இப்போ வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்குது, திடீர்னு வந்து இது வந்து இன்னர் வந்து வெளியே வந்துருச்சு, எக்ஸலேட்டர் மவுண்டு வந்து ரொம்ப தேஞ்சு வெளியே வந்துருச்சு. இப்போ நீங்கள் எமர்ஜென்சி ரோட்டில் நிற்கிறீங்க. அப்போ அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணணும், ஒரு ஷார்ட்டான ஒரு அவேர்னஸ் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி கழண்டுருச்சு. எதனால் இந்த மாதிரி கழடுது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப வந்து ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டே வந்து வண்டி வந்து ரொம்ப நாள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி இன்னர் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மவுண்டில் என்ன தான் நீங்கள் வந்து இன்னர் போட்டிங்கனாலும் அடிக்கடி வந்து ரேஸ் பண்ணி லூஸ் விடும்போது இன்னர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து புதுசாக நீங்கள் மாற்றணும். இதுக்கு ஆல்டர்னேட் வேஸ் எதுவுமே கிடையாது. புது வந்து அந்த கட்டை தான் மாற்றணுங்க. அந்த ஒயிட் கலர் கட்டை இருக்கும், அந்த ஒயிட் கலர் கட்டை, அந்த மவுண்டு மாற்ற தேவையில்லை. இந்த ஒயிட் கலர் கட்டை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்குங்க. பைப்பு வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அந்த ரோட்டில் நிற்கும் போது அதுக்கு வந்து எமர்ஜென்சியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன டொயினோ ஏதாவது த்ரெட்டு எந்த மாதிரி எதோ இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த இன்னரை வந்து இப்படி போட்டுட்டு அந்த த்ரெட்டை எடுத்து நீங்கள் வந்து இன்னரில் வந்து கட்டிக்குங்க. ஆக்சுவலாக இது சொல்லக்கூடாது, இது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே லாங் டேர்ம் ப்ராசஸாக நீங்கள் வச்சுருக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆக்சிடென்ட் ஆகலாம், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது இதனால். ஏன்னா ஓவராக வந்து இழுத்துட்டிங்க அப்படின்னா வண்டி ஃபுல்லாக ரைஸ் ஆகிடும், பிரேக் போட்டாலுமே வண்டி நிற்காது. இது சொல்லக்கூடாதுன்னா ஒரு அவேர்னஸ் தான். வண்டி நான் ரோட்டில் நிற்கும் போது நீங்கள் வண்டியே ஸ்டார்ட் ஆகலை, தள்ளிட்டு வர முடியாத பட்சத்தில் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்காக எனி டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. இதே மாதிரி லாங் டைம் ப்ராசஸும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஆக்சிடென்ட்டுக்கு தான் கடைசியில் போய் முடியும், வண்டி இழுத்துட்டு தான் போகும். இப்படி வந்து டொயினை கட்டிட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபுல்லாக ரோப் பண்ணிக்கங்க, சுற்றி விட்டுட்டு. இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் இதை பண்ணுங்கள். ஓகேங்களா? சுற்றி விட்டுட்டு நீங்கள் இப்போ எக்ஸலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகுங்க. லைட்டாக தான் ரைஸ் ஆகும். சம்டைம்ஸ் ஓவராக ரைஸ் பண்ணிங்கன்னா ஓவராக ரைஸ் ஆகும். லூஸ் விடும்போது இந்த மாதிரி கல்டு வருங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக போட்டு பக்கத்தில் ஏதாவது ஷெட்டு இருக்குதா அது வரைக்கும் போனால் போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பைப்பை வந்து மாற்றிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மாட்டிட்டீங்க மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். எல்லா சுச்சுவேஷனும் இது பண்ணக்கூடாது. ஏன்னா வண்டி வந்து ஃபுல் ரைஸ் ஆகிரும். சப்போஸ் எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக இழுத்துட்டீங்க, த்ரெட்டை இழுத்துட்டீங்க, அவ்வளோதான், வண்டி ஃபுல் ரைஸ் ஆகிரும். இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால். ஓகேங்களா? ஜஸ்ட் அவேர்னஸ் தான் இது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.